I want to quit my job. நான் வேலைக்கு போக மாட்டேன். என்ன பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வேலை. நான் வேலைக்கு போய் உழைச்சது போதும். நான் இப்ப என்ன செய்ய போவேன்? 2 கிழமைக்கு அட்லாண்டிக் சிட்டி போய் நல்ல வடிவா டான்ஸ் ஆடி கொடுக்கிற போவேன். முதலாளி கோல் பண்ணுவான். சரியா? நீ என்ன செய்ய தெரியுமோ? அழுது இந்த மோனுக்கு காய்ச்சல் நடுக்கம் சொல்லி நீ உருக்கமா சொல்ல அவன் மனம் உருவான். நெடுக சொல்லுங்க போயிலே ஒரு கொஞ்சம் உங்களை போய் சொல்லுவா. அவ்வளவுதான். சரியா? அந்த கதை இல்ல. வேலை செய்த உழைச்செல்லாம் காணும். சப்பாத்தெல்லாம் தேஞ்சு போச்சு. நான் உழைச்ச எல்லாம் நான் வேலைக்கு போக மாட்டேன். என்ன போட்டிருக்கேன் யாருக்கு தெரியும்? நான் குளிக்க மாட்டேன். நான் வேலைக்கு போக மாட்டேன். அது வாங்குது விளக்கு. உழைச்சி என்னத்தை கண்டது? நான் போக மாட்டேன். உங்கள்கிட்ட மோத்த பார்த்து பலன் இவ்வளவு காலம் வேலை செய்தார். இனி நான் வேலை செய்ய மாட்டேன். அவன் முதலாளி கோல் பண்ணுவார். கோல் பண்ணி நான் சொல்ல வேணும் அவர் காய்ச்சல்ல படுத்திருக்கிறார். நிறைய சொல்லுகிறாங்க. முதலாளி அடிக்கடி கோல் பண்ணுவார். இந்த சொல்லுங்க 7 பார்த்திருக்கிறார். சரியா? சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் நான் என்னம்மா செய்வன் மகளே யோசியம்மா. Hello, are you Mr. Solomon? Look over here. You haven't paid for your electricity in over 3 months. In the next 3 days, you don't pay for your electricity, I'm gonna cut your electricity. Okay? Please look at this. ஐயோ தேதி ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு தாரீங்களா? No. ஐயோ புள்ள படிக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாம நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் இறங்குங்கப்பா. No, sorry, no. Company orders. No, sorry. மகன் இது ஒரு பார் மகன் என்ன இருக்குது இதுல? You gotta be kidding me. Hello. Yes. You see it, right? You haven't paid for your electricity in over 3 months. No, that's incorrect. That's incorrect. That's not incorrect. That's possible. That is possible. It says on the sheet. Okay? Listen. This is my final deal. My company orders say if you don't pay for the electricity in within 3 days, I'm gonna cut your electricity. என்ன சொல்றதுல electricity கட்டட problem அம்மா. கேட்டு பாரு ஒரு மாசத்துக்கு தாராங்களான்னு. Just give it to us for 1 month. No, I'm not giving for 1 month. Company orders. I can't. தங்கச்சி இங்க வா. நீ வந்து ஒரே பண்ணினா காணும். சரியோ? அம்மா இந்த கரதவை இல்ல. கொன்னடிக்காகன் வந்து கட் பண்ண போகான் எலக்ட்ரிசிட்டி. நாங்கள் பில் கட்டேல. உங்க சங்கிலி காப்பா வித்து கடிக்காடி அடிச்சு கட்டுங்க. நான் போனது போனதுதான். சங்கிலி காப்பு எல்லாத்தையும் எனக்கு தான். நீங்க உழைக்காதீங்க வந்து. நீங்க பேசாம இருங்க. டிவிக்கு முன்னாடி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நிப்பீங்க. நான் என்ன எல்லாம் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஓ பிரைஸ் தி லார்ட். நான் வேவ் லைஃப் சபையில இருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்காக ப்ரே பண்றதுக்காக நான் இந்த ஏரியாவில தமிழ் மக்களுக்காக விசேஷமாக கர்த்தர் நாமத்தை சொல்லி அவங்களை கர்த்தர் வழி நடத்துறதா எங்களோட நோக்கமா இருக்கிறது. எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளா மாறினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த அன்பை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறோம். உங்களை விருப்பம் இடம் தந்தா நாங்கள் ஜெபிப்போம். நல்லது பாருங்க. 2 மகனும் வெளியில போயிட்டு கொஞ்சம் இருந்தா அவன் வந்த பிறகு இருக்கா அவளுக்கு சொல்லுங்களேன் புத்திமதிகளை. இந்த பிள்ளைகள் இப்படிதான். கட்டாயம் உங்களோட பிள்ளைகளை கூப்பிடுங்களேன். தம்பி அம்மா don't worry, நாங்க ப்ரே பண்ணுவோம். அண்ணனுக்காக ப்ரே பண்ணுவோம். அவனு வேலை வரணும்ன்றதுக்காக ஜீசஸ் ப்ரே பண்ணுவோம். சரி அம்மா அண்ணன் என்ன சொல்றான்னு தெரியலையே. ஆறுது நீ எனக்கு சொல்லு. சும்மா இது பேசாம இது தங்கச்சியில கூட்டாளி யாரும் வந்திருக்கணும். என்ன வேம்ல மிஷன் சர்ச் சொல்லி சொல்லுவார். இவற்ற கதையே கேளாதேங்கோ. ஏன் தெரியுமோ இவே சும்மா ப்ரே பண்ண வந்து ஞாயிற்றுக்கிழமை தொழில கெடுக்கினான். எனிமல் இங்க வாங்கோ இருங்கோ சாப்பிடுங்கோ. இந்த ப்ரே மீட்டிங் அந்த பைபிள் ஸ்டடி இந்த பைபிள் ஸ்டடி ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு ஆனந்த விகடன் இருக்குது. படிப்போம். தம்பிராசா என்ன ஐயா உங்களுக்கு ஜேசுவோட அன்பு தெரியாம கலைக்கிறீங்க. நான் உங்களோட கோவிக்கல. ஜேசு எல்லாரையும் ரசிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தவர்.
அவர் வெள்ளக்கார கடவுள் இல்ல, எல்லா மக்களையும் ரசிக்கத்தான் அவர் வந்தவர். உங்களுக்கு இடம் இருந்தா சொல்லுங்க, நான் ஒரு ஜெபிச்சிட்டு போறோம். எனக்கு கொண்டு விளங்க நீங்களே நிறைய கேளுங்க. வெள்ளக்காரன் விளையாட்ட கடவுளை கொண்டு வந்தான், வெள்ளக்காரன் போட்டான். ஏன் கொண்டு திரியினம் கடவுள் எனக்கு ஒன்றுமா விளங்கல. வெள்ளக்காரன் வந்த கடவுள் வெள்ளக்காரன் போனோட போனதுதான். எங்களை விடுங்கோ, நாங்களும் எங்கண்ட கடவுளுமா இருக்கிறோம். சரியோ? உங்களுக்கு விளங்கல்ல ஜேசுட உண்மையான அன்பு. எங்கட நோக்கம் இந்த நியூ ஜெர்சி ஏரியாவில எல்லாரும் ஜேசுட அன்பு அறிய வேணும். அதான் எங்கட நோக்கம். சபைக்கு ஆக்கள் சேர்க்கிறது இல்ல, ரட்சிப்பு தான் முக்கியம். ஜேசு எல்லாரையும் ரட்சிக்கப்பத்தான் வந்தவர். ஆனபடியா எங்களோட வே ஆஃப் லைஃப் மிஷன் முக்கியமான நோக்கம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அன்பு, ஜேசுவின் அன்புக்குள்ள, ஜேசுவின் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதா எங்கட நோக்கமா இருக்கிறது. அப்ப நீங்க எனக்கு ஒன்று செய்யுங்க. நீங்க எனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலை கிடைச்சா இயேசுவை நம்புவேன், வேலை கிடைக்காது இயேசுவை நம்பவே மாட்டேன். தம்பி, இயேசுவால எல்லாம் முடியும். வேலைன்றது அது உலக காரியம். இயேசுவால எல்லாம் முடியும். நீங்க அம்மாவோட சேர்ந்து நீங்க வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. வேலை கிடைச்சா இயேசு, இல்லை என்றால் இயேசு இல்லை. நான் போட்டு வா. அப்ப எனக்கு இந்த கோனேஷன் பில்லுக்கு காசு தந்துருவீனமா? கோனேஷன் பில் சிஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பில் வந்து காசு வந்து விழாது. ஆனா இந்த உலகத்தையே படைத்த இயேசு எல்லாம் அவரால கூடும். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. இந்த கோனேஷன் பில்லோ, கிரெடிட் கார்டு பில்லோ, மோர்கேஜ் பில்லோ பிரச்சனை காரியம் இல்ல. இதெல்லாம் உலக காரியம். இயேசுவால எல்லாம் கூடும். உங்களுக்கு மனம் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சரி, அப்ப நாங்க ப்ரே பண்ணுவோம். Mommy, I just received a tax refund bill that we could pay all our bills. Mrs. Armstrong, your son, Sean Armstrong, is accepted to a job in New Jersey. Next week he will start. Thank you. பாருங்க தம்பி, அன்னைக்கு வந்து ப்ரே பண்ணினபடியா போல. அப்பே நீ எனக்கு கூட ஆளும் எனக்கு சொல்லாம இருந்த நீ அப்ப ஒன்று செய்யுங்க. நான் வந்து அவையில காணாத போல நிக்கிறேன். நீங்க கால் பண்ணி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்துங்க எங்க குடும்பத்துக்காக. வேலை கிடைச்சது, டாக்ஸ் ரீஃபண்ட் செக் கிடைச்சு எங்க கடன் எல்லாம் தீருது. கல்யாணம் பேசி கொடுத்துட்டாங்க. அடிப்பாவி கல்யாணம் இழந்தாரிக்க போட்டு கல்யாணம் சின்ன வேலை கல்யாணம் செய்யறது. நான் எனக்கு துக்கமாக சொல்லாது. எனக்கு அவையில கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்க ஊழியக்காக போய் நான் தெரியாத போது, எனக்கு தெரியாத போதை சொல்லி கூட்டிக் கொள்வாங்க. போய் வேலைக்கே போயில கணக்கு கணிக்காண்ட காசு இல்ல, சொல்லுங்க கடன் சொல்லுங்க. வேலை அடுத்து 3 மாசம் சம்பளத்துல இல்லாம முதலாம் மாத சம்பளத்துல கொடுக்க சொல்லுவோம். முதலாம் மாதம் சொல்லுவோம், நாங்க அடுத்த மாதம் ஆக மாட்டோம். இதை தெரியாத உங்களுக்கு சொல்லுவோம். முதலாம் நான் சொல்லுவோம், வேலை கிடைக்கும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. வேலை கிடைச்சா முதலாம் மாதம் சொல்லுங்க, அடுத்த மாதம் தாகமண்டு. அடுத்த மாதம் சொல்லுங்க, அடுத்த மாதம் தாகம். என்ன தாய் சொல்ல தட்டாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தாய் நீ போய் சொல்ல நானும் போய் சொல்லாம இல்ல. கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். இங்க அவரே வந்துட்டார். ஐயோ பெரிய ஒரு வாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வணக்கம். நான் வேவ் லைஃப் சபையில இருந்து முந்தமும் கூட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும் இந்த வேவ் லைஃப் மிஷன் சேர்ச்சாரா கலைச்சான் திரும்பி வருவாங்க. ஆனா வந்த நீங்கள் ஏதோ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆனா முதல் மாத சம்பளம் கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல. நல்லா ஜெபம் பண்ணுவோம். முதல் மாத சம்பளம் கிடைச்சா நாங்கள் $10 கட்டாயம் தருவேன். தம்பி, வேலை கிடைச்சத பற்றி கதைக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சதா? ஓ, நீங்க ஜெபம் பண்ணி போன அடுத்த கிழமை எங்களுக்கு வேலை கிடைச்சது, நன்றி. ஆனா சம்பள காசு வந்தப்போ நாங்கள் உங்களோட வேவ்ல $10 பெரிய $10 தருவோம். நாங்க எப்படியா தருவோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க எங்க குடும்பத்துக்கு. விசுவாசத்தால் எல்லாம் கூடும். நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதோட வந்திருக்கிற எல்லாரும் நியூஜெர்சி பட்டணத்துல எல்லாரும் ஜெபிப்போம். தங்கச்சி வா, நீங்களும் சொன்னீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சுவாமி, அருமையான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, வேலை விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டத்தில் மத்தியிலும் நீர் அவர்களை சுமந்து வழி நடத்தின கிருபைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விசேஷமா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆவியானவரே கர்த்தாவே, இதுகள்ல குறையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். கஷ்டங்கள், வேதனைகள், சுகம் எல்லா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுவாமி எல்லாத்தையும் வர்ஷிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியம் செய்ய போய் இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் போட்டு